இந்த பொதுக்குழுவிலே நான் பேச விரும்புகிறது ஒரு தேர்தலை பற்றி மட்டுமல்ல, தமிழகத்தின் அடுத்த கட்டத்தை பற்றி. என்னுடைய பார்வையிலே தமிழகத்தில் இன்று நடந்திருப்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம். இந்த இரண்டு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் என்றால் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து மற்றொரு கட்சி எதிர்கட்சிக்கு செல்வது. ஆனால் அரசியல் மாற்றம் என்றால் மக்கள் அரசியல் சிந்தனையில் மாறுவது, வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு மாறுகிறது, தலைமுறை அரசியல் மாறுகிறது, கட்சிகளின் செயல்பாட்டு முறை மாறுகிறது, அரசியலை மட்டும் மதிப்பிடும் மக்கள் மதிப்பிடும் அளவுகோல் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் வாசலில் தான் தமிழகம் இன்று நிற்கிறது. 50 ஆண்டு கால அரசியல் புதிய கேள்வியாக இருக்கிறது. 1967 காங்கிரஸ் இயக்கம் தோற்றதற்கு பின்னாலே தமிழகத்து அரசியல் அதற்கு அதிகார மையமாக திமுகவும் அதிமுகவும் 77 இருந்து பல தேர்தல்கள் நடந்தன. பல தேர்தலில் பல தலைவர்கள் வந்தார்கள், பல ஆட்சிகள் மாறின. ஆனால் அரசியலின் மைய அமைப்பு பெரிதாக மாறவில்லை. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, அவர்களை சுற்றி கூட்டணிகள், தேசிய கட்சிகள் பெரும்பாலும் கூட்டணி அரசியலின் வழியாகத்தான் தமிழகத்தில் தங்களுடைய இடத்தை உருவாக்கின. ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய அரசியல் சக்தி, ஒரு புதிய அரசியல் மொழி குறித்து தீவிரமாக விவாதிக்க தொடங்கியுள்ளது. அதுவும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை உருவாக்கியுள்ள தாக்கம், அதை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ என்பது இரண்டாவது கேள்வி. முதலில் அந்த அரசியல் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்களை தனிநபர் என்பது பார்ப்பதை விட அவர் உருவாக்கியுள்ள அரசியல் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். திரு விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கைகள் என்ன, அவருடைய அமைப்பு எவ்வளவு வலிமையானதா, அவருடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்கிறது, அவருடைய தேர்தல் செயல்பாடு எப்படி இருக்கும், இவை அனைத்தும் எதிர்கால தேர்தலில் தான் நிரூபிக்கப்பட போகின்றன. ஆனால் ஒரு விஷயம் ஏற்கனவே நிறுவனப்பட்டு விட்டது. தமிழக அரசியலில் ஒரு புதிய அரசியலுக்கான இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் வெறும் இளைஞர்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பழைய அரசியல் வேண்டாம் என்று நினைக்கும் வாக்காளர்களின் மனம். புதிய அரசியல் வேண்டும் எதிர்பார்க்கும் தலைமுறையின் இடம், நல்லாட்சி வேண்டும் என்று கேட்கும் மக்களின் இடம், ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும், நல்ல லஞ்சம் வாங்காத அரசியல்வாதி வேண்டும் என்று கேட்கின்ற கேள்விகள், தலைவர்கள் எப்படி நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் மக்களின் இடம். இந்த இடத்தை எந்த கட்சி நிரப்புகிறது என்பதுதான் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கப் போகிறது. திமுகவோ அதிமுகவோ பழைய கதைத்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் ஒருவர் 500 ரூபாய் கொடுத்தார், இன்னொருவர் 1000 ரூபாய் கொடுத்தார், இன்னொருவர் 1500 ரூபாய் கொடுப்பார், இன்னொருவர் 2000 ரூபாய் கொடுப்பார் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் பாணியாக இருக்க போகுது. அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அதான் இருக்க போகுது. காங்கிரஸில் என்ன பாடம் கற்றுக்கணும்? இங்கேதான் காங்கிரஸ் தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் யாருடைய அரசியல் இடத்தை பற்றி கவலைப்படுகிறோம்? திமுகவின் இடத்தையா, அதிமுகவின் இடத்தையா, பாஜகவினுடைய இடத்தையா, தாவேகாவினுடைய இடத்தையா? இல்ல, காங்கிரஸ் கட்சி தன் இடத்தை பற்றி தான் பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் வெறும் கூட்டணி கட்சி மட்டுமல்ல. காங்கிரஸ் என்பது வெறும் தொகுதி பங்கீடில் சில எம்பிக்களையும் சில எம்எல்ஏக்களையும் மட்டும் உருவாக்குகின்ற ஒரு இயக்கமாக இருப்பதை மாற்றியமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் என்பது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் மதச்சார்பின்மையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு தேசிய இயக்கம். எனவே தமிழகத்தில் காங்கிரஸ் தனது சுய அரசியல் அடையாளத்தை மீண்டும் மீட்டெடுத்து வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. கூட்டணி வேண்டும், ஆனால் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கக்கூடாது. நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், கூட்டணி அரசியலை காங்கிரஸ் நிராகரிக்க வேண்டியதில்லை. ஆனால் கூட்டணி என்பது காங்கிரசினுடைய அடையாளத்தை அளிக்கும் வகையில் இருந்துவிடக்கூடாது, இருக்கவும் விடக்கூடாது. கூட்டணி என்பது பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும்.
22 ஆண்டுகளாக பரஸ்பர மரியாதையை நாம் விட்டுவிட்டோம் என்ற சந்தேகமும் அழுத்தமும் நமக்கு அனைவருக்கும் உண்டு. காங்கிரஸ் உரிய இடம் கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் அமைப்பு வளர வேண்டும். காங்கிரஸ் தனது கொள்கையை மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். கூட்டணி என்பது நமது பலத்தை மறைப்பதற்காக மட்டும் அல்ல, நமது பலத்தை பெருக்குவதற்காக இருக்க வேண்டும். இளைஞர்களிடம் காங்கிரஸ் மீண்டும் செல்ல வேண்டும். இன்று ஒரு புதிய தலைமுறை அரசியல் பார்க்கிறது. அவர்கள் வரலாற்றை மட்டும் கேட்கவில்லை, அவர்கள் எதிர்காலத்திற்கான பிரச்சனைகளையும் தீர்ப்பவர் யார் என்பதை பார்க்கிறார்கள். வேலை எங்கே, தரமான கல்வி எங்கே, தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை எங்கே என்ற கேள்விகள் அவர்கள் கேட்கிறார்கள். தொழில் வாய்ப்புகள் எங்கே, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே, விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் எங்கே, சிறு தொழில்கள் பாதுகாப்பு எங்கே, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இளைஞர்களிடம் இடம் எங்கே, என்ன, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் தான் நாளைய அரசியல். நாங்கள் செய்தோம் என்பதோடு மட்டும் அரசியல் முடிவப் போவதில்லை. நாங்கள் நாளை என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான பதில் சொல்ல வேண்டும். நாம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் புதிய தலைமுறைக்கு காங்கிரஸை பலமாக இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.